வணக்கம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுஜண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக இவ்வார கிரக நிலைகளை காணலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் இருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். சூரிய பகவான் மிதுன ராசியிலே குருவோடு சேர்க்க பெற்று குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். புதனாகப்பட்டவர் கடக ராசியிலே இருக்கின்றார். செவ்வாயாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே கேதுவோடு சேர்க்க பெற்றிருக்கிறார். நாள்கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் திங்களன்று ஜூன் 30 அன்று சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி என்று வாரத்தின் இறுதி நாளாக ஜூலை 6ஆம் ஞாயிறன்று அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே இவ்வார கிரக நிலைகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சந்திர பகவான் திங்களன்று ராசியாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்க்கை பெறுவது சந்திரமங்கல யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மூன்றிலே குருவும் சூரியனும் மிக சிறப்பாக பலமாக இருக்கின்றார்கள். முயற்சி ஸ்தானத்தில் குரு சூரியன் யோகாதிபதிகள் இருப்பதினால் மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மனதிலே உற்சாகம், துணிச்சல், தைரியம் இருக்கும். காரியத்திலே வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திலே தனாதிபதியான சுக்கிர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருப்பதினால் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் லட்சுமியை அதிதேவதையாக கொண்டவர். லட்சுமியை யோகமாக கொள்ளக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்படி பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் மிகவும் சிறப்பாக பலமாக இருப்பதனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கான முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். சந்திரன் வளர்வரையாக இருக்கின்ற இவ்வாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஞாயிறு மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பிறகு பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பொறுமை, நிதானம். அதே சமயத்தில் இவ்வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் ராகு சிறப்பாக குரு பார்வையோ பெறுவதும் குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பதும் தொடர்கின்றது. லாபத்தில் உங்களுக்கு ராகு இருப்பதனால் சனி 7.5 பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவும் உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். காரணம், உங்களுக்கு சுக்கிரன் தனித்து இருப்பதும் அவர் ஆட்சி பெறுவதும் 2ஆம் இடம் என்பதனால் 2ஆம் இடம் மிகவும் முக்கியமான ஸ்தானம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி அவ்விடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை உயரும். நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம்,
பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருப்பதனால் உற்சாகமான ஒரு புதிய நிகழ்ச்சியில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இவ்வாரம் அமையும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கிறார். கோச்சார ரீதியாக புதன் 4இல் அமர்வது மிகுந்த நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை புதன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் அவ்வீடு சனியோடைய வீடாகப்பட்ட மகரம், சனியோ புதனுடைய வீடாகப்பட்ட கன்னியை பார்ப்பதும் இந்த வாரமும் தொடர்கின்றது. பார்வை பரிவர்த்தனை சனி புதன். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் 5ஆம் இடத்துக்குரிய சூரியனோடு சேர்க்கை பெறுவது, கோணத்துக்கு அதிபதிகள் சேர்க்கை பெறுவது லட்சுமி யோக ஸ்தானங்களே 5ஆம் இடம் 9ஆம் இடம். அப்படி பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், 9ஆம் இடம் விஷ்ணு ஸ்தானம் என்போம் ஜோதிடத்தில். ஆகையால் அவ்விருவரும் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு சிவராஜ யோகம் என்கின்ற யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். புதிய முயற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியே தரும். இனி துறை ரீதியாக மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரியவர் சனீஸ்வர பகவான். அவர் உங்களுக்கு 12இல் இருக்கிறார். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியும் புதனும் பார்வை பரிவர்த்தனையில் இருப்பதும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளான குரு செவ்வாய் குரு சூரியன் சேர்க்கை பெறுவதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் 2ஆம் இடம் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் இருப்பதினால் பொருளாதார முன்னேற்றம் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் 7.5 நடக்கிறது பாதிப்பு இல்லை என்றாலும் அனுமன் சாலிசாவை கேட்பது, சனிக்கிழமையன்று சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றுவது என்று இறை வழிபாட்டு செய்வதன் மூலம் 7.5 பாதிப்பில்லை. அனுமனை வழங்குகின்ற பொழுது நிச்சயம் சனி பாதிப்பு குறையும். ஆனாலும் உங்களுக்கு லாபஸ்தானம் அந்த இடத்தில் ராகு இருக்கிறார். குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்றார். சனியைப் போல் ராகு என்கின்ற யோகமும் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பொருளாதார உயர்வு, புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடியதில் முயற்சியிலே வெற்றி என்று இந்த வாரம் உங்களுடைய முயற்சி வெற்றி மட்டுமல்லாமல் வரவும் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் குரு சேர்க்கை, உயரதிகாரியிடம் நல்ல ஒரு பெயர் ஆதரவு அவரிடம். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 2இல் தன்னுடைய மற்றொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பெறுவதனால் நண்பர்களால் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய செயல்களில் பாராட்டப்படுவீர்கள். அதே சமயத்தில் பகைவர்களும் நண்பர்களாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சந்திரன் வளர்வையாக இருப்பதும் 7ஆம் இடத்தை நோக்கி செல்வர்களால் 6இலே இருப்பதும் பலம். எனவே உத்தியோகத்திலும் உயர்வு இந்த வாரத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகளுக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவரிடம் அன்பை பெறுவீர்கள், நீங்களும் அன்பை காட்டுவீர்கள். குழந்தைகள் மீது அதிக பாசத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல வாரம். அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் எடுக்கின்ற முயற்சியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 6க்குரிய புதன் பகவான் 4இலே இருப்பதினால் பலமாக இருப்பதினால். எனவே திருமணமான சகோதரிகளுக்கு ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமையும். திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரை ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமண முயற்சியிலே தடைகள் எவையும் இல்லை. 7 நடந்தாலும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமையும். தேவைப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட், அவற்றில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். சுக்கிரன் யோகமாக இருப்பதினால் உங்களுடைய அன்பை காட்டுவீர்கள். அவர்களிடம் நீங்கள் அன்பை பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா என்கின்ற அமைப்பை பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் யோகமாக இருக்கின்றார். ஆகையால் காதலை வெளிப்படுத்துவது ஒரு நல்ல யோகம் மற்றும் நல்ல பதிலையும் நீங்கள் பெறுவீர்கள். கலைத்துறை மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற படைப்பை வெளியிடுவதில் எவற்றையும் தடைகள் இல்லை. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த வாரம் படைப்புகளை வெளியிட்டீர்கள் என்றால் அவற்றில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. சூரியன் குரு சேர்க்கை மேஷராசிக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியது. அரசியலில் முன்னேற்றமே இந்த வாரம்.
மாணவ கண்மணிகள் உயர்கல்வியிலே நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். 4 புதன் இருப்பது உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய யோகம். கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றம், ஆசிரியரிடம் நல்ல ஒரு மதிப்பை பெறுவீர்கள். இதுவே மேஷராசி சகோதர சகோதரிக்கு இவ்வாரத்துக்குரிய பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதியான சனியுடைய பார்வை பெறுவது பலத்தை கொடுக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 5க்கு அதிபதி புதன் யோகாதிபதி 2க்கு 2 என்று பாவத் பாவமாக 3லே இருப்பதும் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மகரம், அவ்வீட்டிற்கு அதிபதி சனீஸ்வர், அவர் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். கோணத்துக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பார்வையில் இருப்பதினால் மிக சிறப்பான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், 9ஆம் இடம் விஷ்ணு ஸ்தானம். ஆகையால் உங்களுக்கு யோகாதிபதி என்று பார்க்கின்ற புதன் மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியவர், ராசியாதிபதி சுக்கிர பகவான் லட்சுமியை குறிக்கக்கூடிய. எனவே இவ்வாறு 5, 9க்குரியவர்கள் பார்வை பரிவர்த்தனை இருக்கின்றது மிக சிறப்பான யோகத்தை தரும். 2ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சனி, 10லே ராகு, 10ல் பாம்பு இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது விதி. அசுபகரங்கள் பொதுவாக 10ல் இருப்பதே சிறப்பு. உங்களுக்கு ராகு இருக்கின்றார், மிக பலத்தை கொடுக்கக்கூடியவர். வேகமான வெற்றிகளை இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இல்லை, அதே சமயத்தில் அதிர்ஷ்டமும் இருக்கின்றது. காரிய அனுகூலங்கள் பெறுகின்ற யோகம், சூரியன் குரு சேர்க்கை, அரசாங்கத்தினால் ஆதரவு, கடன் அடையக்கூடிய ஒரு சிறப்பு, உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம். உங்கள் ராசிக்கு 6க்குரியவரும் சுக்கிரன் அவர் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதனால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நோய் நொடிகள் எவை இருந்தாலும் அவற்றிலிருந்து விலகி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உருவலை அன்பை காட்டக்கூடிய நல்ல வாரம். சந்திரன் வளர்பிறையாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அவர் 3க்குரியவர். இவ்வாரத்தை பொறுத்தவர் அவர் உங்களுக்கு 3க்குரியவர் 6க்கு வருகின்ற பொழுது மிக சிறப்பான யோகத்தை பெறுவீர்கள். குறிப்பாக இவ்வாரம் வெள்ளி மற்றும் சனி உங்களுக்கு மிக நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது 3க்குரியவர் பலமாக வளர்பிறையாக வந்தாலே அது உங்களுக்கு வெற்றி. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 3க்குரியவர் சந்திரன், அவர் வளர்பிறை தேய்பிறை என்று இருக்கக்கூடியவர். எவ்வாறு இருப்பினும் உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம் பெறுவார். அதனால் தான் நீங்கள் ரிஷப ராசி. சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில். எனவே எந்த ஒரு நாளிலும் எடுக்கின்ற முயற்சியில் லட்சுமியை வணங்கிவிட்டு நீங்கள் காரிய முயற்சியில் எடுத்தீர்கள் என்றால் சாதிப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் 3லே உங்களுக்கு புதன் இருப்பதனால் முயற்சியிலே தைரியம் இருக்கும். அந்த தைரியத்துக்குரிய வெற்றிகளை பெறக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவதனால் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். 3ஆம் இடம் புகழை கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்தில் புதன் இருப்பது யோகம் உங்களுக்கு. ஆகையால் உங்களுடைய சமூக மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். எப்பொழுதும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கின்ற பொழுது புதன் முறையிலே செய்யுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை அது உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை சிறப்பும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம், மிக மகிழ்ச்சியான மனநிலை, உற்சாகமான உடல் ஆரோக்கியம் என்று ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம்,
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 5 மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதும், உங்கள் ராசிக்கு 10லே உங்களுக்கு ராகு இருப்பதும், சனியோ லாபத்தில் 10க்குரிய ஜீவனாதிபதி, அவரே பாக்கியாதிபதி. எனவே இந்த வாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். முயற்சியிலே வெற்றிகள், புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்திடம் நல்ல ஆதரவு, உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். ஊழியர்கள், உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்காக சரியான முறையில் அவருடைய அணுகுமுறையும் உழைப்பும் இருக்கும். எனவே இந்த வாரம் பொருளாதாரத்தில் உயர்வு, கூட்டு தொழிலிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கின்ற தருணம் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுடைய உழைப்பையும் அதிகமாக கொடுப்பீர்கள். அதற்குரிய அனுகூலமான ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் மிக சிறப்பும் ஏற்றுமிகு லாபமும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகம். ஆகையால் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உங்கள் மீது மதிப்பை காட்டுவார்கள், புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அந்த பொறுப்புகளையும் நீங்கள் உத்தியோகத்தில் திறம்பட முடித்து வெற்றிகளையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய அலுவலகத்தில் உயரும். புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வுக்கான முயற்சி எடுக்கின்ற பொழுது சாதகம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதற்குரிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம். மேல் பதவியை கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நன்மையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகளுக்கு பார்க்கின்றபோது குடும்பஸ்தானத்தில் குரு அற்புதமாக அமர்ந்திருப்பதும், ராசியிலே சுக்கிரன் மகிழ்ச்சியாக ஆட்சியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. தன்னை அழகுபடுத்துவது அதிக ஆர்வத்தை காட்டுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். ஆகையால் குடும்பம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள். திருமணம் ஆகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் சிறப்பாக இருப்பதும், களத்திரகாரகனே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான், ஆகிய அவரும் ஆட்சியாக இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம். அவ்வாறு திருமண முயற்சி இருக்கின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com-இல் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்புக்குரியுடன் நீங்கள் அன்பையும் காட்டுவீர்கள். இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய எண்ணங்களும் நல்ல விதமான இணக்கமாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமே. சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற பொழுது காதலில் நிச்சயம் கொடுப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ரிஷபராசியில் இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். காதலை வெளிப்படுத்துவதில் வெற்றி இந்த வாரம் உறுதியாக இருக்கின்றது. கலைத்துறை ஏற்றமும் வெற்றியும் இருக்கின்றது. புதிய படைப்புகளை வெளியிடுவதில் மிக சாதகம் இந்த வாரம். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கலைத்துறைக்கு இந்த வாரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம். அரசியல் என்று பார்க்கின்ற ஒரு சிவராஜ யோகம், பலமான யோகம். அரசியலை பொறுத்தவரை பதவியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அது. 2ஆம் இடத்தில் அவர்கள் மிக சிறப்பாக குரு சூரியன் இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை மேன்மை, வெற்றி. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை சனி புதன் பார்வை பரிவர்த்தனை இருப்பதனால் கல்வியிலே வெற்றிகளை பெறுவீர்கள். ஆசிரியரிடம் பாராட்டுகள், உங்களுடைய தந்தை தாய் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார்கள். மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரம் யோகமும் வெற்றியும் கொண்ட ஒரு சிறப்பான வாரம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும், தனஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் வளர்வரையாக இருக்கின்ற யோகம்
இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்திலும் இருப்பார்கள். குறிப்பாக புதன்கிழமை உங்களுக்கு மிக சாதகமான கிழமை இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஏனெனில் ராசியாதிபதி புதன் சந்திரனோடு அன்றைய தினம் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கும். ராசிக்கு இருபுறமும் உங்களுக்கு சுபகிரகங்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் யோகாதிபதியான சுக்கிரன் மற்றொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதியான புதன் இருப்பதும், ராசியிலே குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம். பொதுவாக குரு ராசியில் இருக்கின்ற பொழுது ஜென்மகுரு என்றாலும் ஒரு கிரகத்தோடு சேர்க்கை பெற்றால் நிச்சயம் பாதிப்பு இல்லை. ராசிக்கு 10லே சனி உழைப்பை கொடுக்கக்கூடியவர். அந்த உழைப்புக்கேற்ற பொருளாதார முன்னேற்றத்தையும் அவர் கொடுப்பார். ஏனெனில் அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி. இவ்வாறு பார்க்கின்ற சனி புதன் பார்வை பரிவர்த்தனை இருக்கின்றது மிக சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் ராசியாதிபதியான புதன் மகரத்தை பார்க்கிறார், சனியும் கன்னியை பார்க்கிறார். அது திடீர் வெற்றிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்தால் அதற்குரிய முயற்சி எடுங்கள். ஏனெனில் 4ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். 4ஆம் இடம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக புதன்கிழமை மிக சிறப்பான நாள் உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 3லே செவ்வாய் வெற்றியை கொடுக்கக்கூடியவர், தைரியத்தை கொடுக்கக்கூடிய 3லே கேதுவோடு சேர்க்கப்படுவது சிறப்பு. ஆகையால் நாகமங்கல யோகம் என்ற யோகம் ஏற்படுவதனால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லை, வெற்றியும் உறுதியாக இருக்கின்றது. மிக விரைவாகவும் நீங்கள் வெற்றிகளை அடைவீர்கள். பொதுவாக 12லே சுக்கிரன் இருப்பது யோகம். கோச்சார ரீதியாக அவர் உங்களுக்கு யோகாதிபதி ஆட்சி பெற்று தனித்திருக்கிறார். சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரியவர் சனீஸ்வர பகவான். அப்படி 9க்குரியவர் உங்களுடைய ராசிக்கு 5க்குரியவரான சுக்கிரனை பார்க்கிறார் சனீஸ்வரர். ஆகையால் இவை தொடர்பை பெறுகின்றது. யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சி நல்ல வெற்றிகள், ஆரோக்கியமான மனநிலை, உடல்நலத்திலும் நல்ல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு, நோய்கள் இருந்தால் அகலக்கூடிய ஒரு நன்மை இவையெல்லாம் இருக்கின்றது. எடுக்கின்ற மன உறுதி மிக மிக சிறப்பாக திட்டமிட்டு காரியத்தில் நீங்கள் வெற்றிகளை அடைவீர்கள். புத்திசாலித்தனமான செயல்கள், வார்த்தையிலே மட்டும் கொஞ்சம் கேலி கிண்டல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். புதன் 2லே இருக்கின்ற பொழுது கேலியாக பேச வைத்து மற்றவர்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை விட்டு வைப்பார். அது மட்டும் வேண்டாம். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் உங்கள் வாக்கு சாதுரியத்தினால் வெற்றிகளை பெறுவீர்கள். ஆகையால் மிதுனராசியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகளும் மேன்மையான நல்ல பொருளாதார முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பான வாரம். உங்களுக்கு சிறப்பை பெறுவீர்கள், வெற்றிகளையும் அடைவீர்கள். இனி துறை ரீதியாக மிதுனராசிக்கு எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் எழுச்சியான பொருளாதார முன்னேற்றம். ஊழியர்கள் வேலையாட்களிடம் நல்ல வேலை வாங்கக்கூடிய ஆற்றல், மன உறுதி. அவர்களும் உங்களுடைய அர்ப்பணிப்பை காட்டுவார்கள். உங்களுடைய வேலையாட்களுடைய கடின உழைப்பும் உங்களில் வியாபாரத்தில் முன்னேற்றமான வெற்றிகளையும் பெறுவீர்கள். வார்த்தையிலே மட்டும் சில சமயங்களில் பொறுமை காட்ட வேண்டும். அவர்களை கண்டிப்பதும் கொஞ்சம் ஆசுக்காக கண்டிப்பது நல்லது. மற்றபடி வெற்றிகளும் இருக்கின்றது. 3லே செவ்வாய் இருப்பதனால் தொழில் வியாபார புதிய முயற்சியிலே வெற்றிகள், அரசாங்கத்தினால் நல்ல ஆதரவு, ராசியிலே சூரியன் குருவோடு சேர்க்கப்பட்டிருப்பதனால். எனவே தொழில் வியாபாரத்தில் வரவும் நன்றாக இருக்கும், செலவும் அத்தியாவசிய செலவுகள் தான். நல்ல லாபம் கொண்ட வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான வாரமாக உங்களுக்கு இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் தைரியம் இருக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை வருகின்ற திங்கள் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு பலம் கொண்டதாக அமையும். ஆகையால் இந்த வாரம் மேலதிகாரியிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் நட்பு பாராட்டுவை செய்வார்கள். பகைவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாக உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரருக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உங்கள் உடல் நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுக்கு 3லே இருப்பதும் 4ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் கடன் இருந்தால் அடையக்கூடிய சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம். பெண்களுக்கு திருமணமான சகோதரருக்கு, திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரை சுக்கிரன் 12ல் இருப்பது திருமணத்துக்குரிய முயற்சியிலே நல்ல
நல்ல வரன் அமையக்கூடிய சிறப்பு ஆட்சியாக இருப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரனமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com அவற்றை இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், மனதிலே உற்சாகம், அவர்களிடம் அன்பை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். காதலை வெளிப்படுத்துவதே அனுகூலமே இந்த வாரம். சந்திரன் உங்களுக்கு பலமாக இருப்பதினால் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் கலைத்துறையிலே முன்னேற்றம், பொருளாதார வெற்றி, பெரிய புகழ் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எனவே கலைத்துறையிலே நிச்சயம் வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியல் குரு ராகுவின் சேர்க்கை ராசியிலே இருப்பதும் இப்பொழுது சூரியன் குருவோடைய நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்தும் குரு மற்றும் ராகு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்ற பலம் அரசியலை வெற்றிகளை கொடுக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் கல்வி ஸ்தானத்தில் ராசியாதிபதி புதன் இருப்பதனால் கல்வியிலே மேன்மை, ஆசிரியரிடம் பாராட்டுகள், பெற்றோர்களிடம் நன்மதிப்பு என்று இந்த வாரம் உங்கள் மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு அமையும். இதுவே மிதுனராசி சகோதர சகோதரிக்கு இவ்வாறு கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாகவும் திங்களன்று செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதனால் சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. மேலும் குருக்கு கேந்திரத்திலும் வருவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வையும் பெறுவார். குரு கேந்திரத்தில் சந்திரன் இருப்பது கஜகேசரி யோகம், குரு சந்திரனை பார்ப்பதோ குரு சந்திர யோகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகளும் உற்சாகமான மன உறுதியும் இருக்கும். உங்களுக்கு ராசியிலே 8லே ராகு இருக்கிறார், ராசிக்கு 2லே கேது இருக்கிறார் என்றாலும் 2லே கேது இருக்கின்ற பொழுது கேதுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. செவ்வாய் இருப்பன அவரால் பாதிப்பில்லை. 8ல் ராகு திடீர் வெற்றிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமையிலே துர்க்கையை வணங்கி வருவது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் துர்க்கையை வணங்குவது, இவை 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளிலே நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதோ அல்லது துர்க்கையோடைய பாடலை குறிப்பாக ராகு காலத்திலே கேட்பது மிக சிறப்பான நன்மைகளையும் ராகுவால் உங்களுக்கு ஏற்படும். ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12லே அதாவது மிதுனத்திலே இருக்கிறார் என்றாலும் உங்கள் ராசிக்கு 2லே செவ்வாய் இருப்பதும் உங்களுக்கு ராசிக்கு 12லே குரு இருப்பதும் இருபுறமும் பார்க்கின்ற பொழுது யோகாதிபதிகள். ஆகையால் யோகாதிபதிகள் இருவரும் இருப்பதனால் ராசியிலே புதன் இருந்தாலும் மனதிலே தெளிவான சிந்தனைகளை கொடுக்கும். புதன் அறிவை கொடுக்கக்கூடியவர், அவரே உங்கள் ராசிக்கு 3க்குரியவர். எனவே முயற்சியிலே திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சியிலே மன உறுதி இருப்பதனால் தைரியமான வெற்றிகளையும் பெறுவீர்கள். சமூக மதிப்பும் அந்தஸ்து உயரக்கூடிய ஏற்றமிகு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். காரிய அனுகூலங்கள் மிக சிறப்பு. மேலும் லாபத்தில் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது ஒன்றே உங்களுக்கு நல்ல யோகத்தை மற்றும் லட்சுமியின் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். புதிய முயற்சியில் எடுப்பதிலே திட்டமிடுதல் மட்டுமல்ல, காரிய முயற்சியிலே மற்றொரு ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருப்பது. சில சமயங்களில் கோபம் வரும். 2லே செவ்வாயும் இருப்பதனால் பாதிப்பில்லை கேது செவ்வாயால். ஆனால் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள என்றால் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள் எவையும் இருக்காது. பொதுவாக செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கோபத்தை அதிகமாக கொடுப்பார். ஆனால் செவ்வாய் 2ல் இருப்பதும் பாதிப்பால் இருந்தாலும் அங்கே செவ்வாயோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் எப்படி கேதுவால் பாதிப்பில்லையோ அதே போலவைத்தான் செவ்வாயாலும் உங்களுக்கு பாதிப்பில்லை. இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றபடி உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பதை விட நீங்களே அதற்குரிய முயற்சி
முயற்சி எடுப்பீர்கள், அதுதான் முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மற்றவரை நம்ப மாட்டீர்கள், தேவையில்லை, நானே செய்து காட்டுவேன் என்ற தன்மைக்கும் மன உறுதியும் பலமாக இருக்கிறது. ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த வாரம் வெற்றிகள் இருக்கின்றது. கடின முயற்சியிலே உங்களுக்கான அனுகூலத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். மொத்தத்தில் பார்க்க கொஞ்சம் கோபம் வராமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த வாரம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்வும் நல்ல யோகமும் சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்படும். கோபம் வேண்டாம், அதே சமயத்தில் தன லாபம் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து துறை ரீதியாக பார்க்கின்ற போது தொழில் வியாபாரம் 11ஆம் இடம் லாபாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதினால் பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும். 8லே ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுவதும், குருவோடு நட்சத்திரத்தில் இருந்து பரிவர்த்தனையில் இருக்கிறார், குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை. எனவே பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்திடம் மட்டும் அதாவது உங்களுடைய வழக்குகள், அதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரம் வரவு அதிகமாக இருக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். பார்க்கின்ற பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் யோகமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் வரையத்தில் இருக்கிறார். சில சமயங்களில் உயரதிகாரிகளிடம் அதிகமான வேலை செய்கிறோம் என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துவீர்கள் அல்லது கோபத்தை காட்டுவீர்கள். 2லே செவ்வாய் இருக்கிறார். ஆகையால் கோபம் வேண்டாம். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தை பொறுத்தவரை சற்று அதிகம் வசங்கித்தனமான வார்த்தைகளை விட்டுவிடுவீர்கள். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் அதை மட்டும் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உயர்வுகள் குரு சூரியன் சேர்க்கை என்ற சிவராஜ யோகத்தினால் செயல்பாடுகளிலே குறைகள் எவையும் இல்லை. கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தது பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரிகளுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரியவர் சனீஸ்வர பகவான். அவர் உங்களுக்கு 9லே குருவோடைய வீட்டில் இருக்கிறார், குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் குருவோடைய வீடான மீனத்தில் சனி இருக்கிறார். அதே சமயத்தில் சனிக்கு 4ஆம் இடத்தில் குரு மிதுனத்தில் இருக்கிறார். ஆகையால் குரு சனி கேந்திரத்தில் இருப்பதனால் கணவன் மணி உறவிலே உங்களுக்கு அவர் அன்பையும் காட்டுப்பார், உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய செயலுக்கு மதிப்பையும் கொடுப்பார். ஆக குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளுடைய கல்வியிலும் முன்னேற்றம். 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்ப்பதினால். அடுத்ததாக திருமணம் ஆகாத சகோதரிகள் சுக்கிரன் நன்றாக இருக்கிறார், ஆட்சி பெற்று களத்திரக்காரகன். எனவே திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதமான தடைகள் இல்லை. விருப்பப்பட்டால் இங்கு திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் அற்புதமாக இருப்பதனால் உங்களுடைய காதலியோ அல்லது காதலனோ உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார்கள், நீங்கள் தான் கோபப்படுவீர்கள். சுக்கிரன் பலமாக இருக்கிறது, அவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார் அல்லது உங்களுடைய காதலி உங்கள் மீது அன்பை காட்டுவார். ஆனால் நீங்கள் 2லே செவ்வாய் இருக்கிறாரே, சட்டென்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்களே, கோபத்தை காட்டி விடுவீர்களே, அது வேண்டாம். மற்றபடி மகிழ்ச்சி இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் சாதகமே. சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சியாக இருப்பதனால் காதலை வெளிப்படுத்தல் நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை வெற்றிகரிக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை படைப்புகள் வெளியிடுவது மிக சாதகம். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். ஆக இந்த வாரத்தை போல படைப்புகளை வெளியிடுங்கள், மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அரசியலை பொறுத்தவரை நிதானம் வேண்டும். இந்த சமயத்தில் சூரியனும் குருவும் சேர்க்கை பெறுவது பாதிப்பில்லை அரசியலை பொறுத்தவரை. அதே சமயத்தில் உங்களுடைய மேடை பேச்சிலே கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆனால் மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் ராசியிலே இருப்பதனால் தெளிவான முடிவுகள், தெளிவான படிப்பின் மீது ஆர்வம் என்று பெற்றோர்களும் பாராட்டுகளையும் ஆசையிலும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் கல்வியிலே இந்த வாரம் மேன்மைத்தான் இருக்கின்றது. இதுவே கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சூரிய பகவான் யோகாதிபதியான குருவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் மிக பலமாக சிவராஜ யோகம் என்ற யோகத்தை கொடுப்பதும்,
ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் ராசியிலே அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் தன்னம்பிக்கை தைரியமும் இருக்கும். 10ஆம் இடத்தில் 10க்குரிய ஜீவனாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காட்டுகின்றது. 8இல் சனி அஷ்டம சனி இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு ராசிக்கு 7லே ராகு இருப்பதனால் அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் சிவ வழிபாடு செய்வது எப்பொழுதும் உங்களுக்கு பிடிக்கும். சனீஸ்வரரை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றுங்கள். குறிப்பாக சிம்மராசியிலே பெற்றோர் சனீஸ்வரை நேருக்கு நேர் வணங்கக்கூடாது, பக்கவாட்டிலிருந்து வணங்குவதே சால சிறந்தது. அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் ராசியிலே ஆரம்பிக்கிறார். திங்கள் அன்று சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது சந்திர மங்கள யோகம். குருவுக்கு கேந்திரத்திலும் குருவோடைய பார்வையும் சந்திரன் பெறுவதனால் மனதிலே தெளிவு, உற்சாகம், சுறுசுறுப்பு, மன உறுதி என்று இந்த வாரம் உங்களுடைய திடமான முயற்சியிலே வெற்றிகளை பெறுவீர்கள். அரசாங்கத்தினாலும் ஆதரவு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மற்றும் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு திடமான வெற்றிகள் என்று ஆரோக்கியத்திலும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய உற்சாகமான வாரமாக உங்களுக்கு அமையும். புதிய முயற்சிகளை தைரியமாக இருங்கள். அதே சமயத்தில் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் சனி ஓரை பார்த்து அந்த ஓரையிலே செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் குரு ஓரை, சுக்கிர ஓரையிலே எந்த ஒரு முயற்சி எடுத்தில் என்றாலும் வெற்றி. புதன் உங்களுக்கு தன லாபாதிபதி, அவர் 12லே இருக்கிறார். ஆகையால் புதன் ஓரையும் தவிர்க்க வேண்டும். சுப ஓரை என்று பார்க்கின்ற புதன் ஓரையும் வரும், ஆனால் அதை தவிருங்கள். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் ராகு காலத்திலே சில பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அது புதிய முயற்சிகளோ பெரிய முதலீடுகளோ என்று நான் கூறவில்லை. ஆனால் ராகு காலத்தை நேரத்தை மற்றும் அது ராகு காலம் என்று அதுக்கான அன்றாட செயல்களை தவிர்க்க வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளும் இருக்கின்றது. காரணம் குருவோடைய பார்வை ராகு பெறுவது மட்டுமல்ல, சூரியன் குருவோடைய நட்சத்திரத்தில் குருவோ இருந்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார் மிதுனத்தில் அவ்வாறு பலமாக இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு திடீர் வெற்றிகள் இருக்கின்றது. மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்தவரை முயற்சிகள் வெற்றி இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியவாறு சனி ஓரை மற்றும் எந்த ஒரு முயற்சியிலும் தவிர்க்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் கொண்டதாகவே இந்த வாரம் அமையும். புதிய செயல்களில் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்தது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது 10க்குரிய சுக்கிர பகவான் 10லே ஆட்சியாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் வரவு மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய அந்த பணம் இப்பொழுது இந்த வாரம் வந்து சேரும். வராத கடன் என்று நினைத்து நீங்கள் யாருக்குன்னா கடன் கொடுத்திருப்பீர்கள், அது இந்த வாரம் வரக்கூடிய நன்மை இருக்கின்றது. கடனை அடைக்கக்கூடியதிலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்திலே புதிய முயற்சிகள், புதிய செயல்களில் தொழில் வியாபாரத்தில் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். வரவு மிக சிறப்பாக இருக்கும். செலவோ கட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு லாபாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் செலவுகள் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான செலவுகளில் தான் செய்வீர்களோ தவிர வீண் செலவுகள் அவையும் இந்த வாரத்தில் இல்லை. எதிர்பாராத செலவுகள் இல்லை. அதே சமயத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, காரியத்தில் வெற்றி, தன்னம்பிக்கையான முயற்சிகள் என்று இந்த வாரம் மேலதிகாரம் அதிகமான பாராட்டுகளை பெறுவீர்கள். பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வெற்றியை விட பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய முயற்சியிலும் வெற்றி இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு மிக சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகத்தில் இந்த வாரம் உயர்வுகள் அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகளுக்கு இந்த வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது பார்க்கின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் அவரிடம் நீங்கள் அன்பை காட்டுவீர்கள், அவரும் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமணமாகாத சகோதரிகள் குரு மிக பலமாக சூரியனோடு சேர்க்கை, சுக்கிரனும் ஆட்சி, திருமண முயற்சி இந்த வாரம் நல்ல வரனே அமையும். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com-இல் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுடைய காதலின் வாரத்தை பொறுத்து அதிக அன்பை காட்டுவார். நீங்களும் அவரிடம் அதிகமான பிரியத்தை காட்டுவீர்கள். அதாவது காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் நல்ல வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் உங்கள் காதலை தெளிவாக வெளிப்படுத்துங்கள், நல்ல பதிலே கிடைக்கும். அதாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றம், வெற்றி, பெரிய வெற்றி இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. உங்கள் புகழ் மிக மிக அதிகமாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம். அரசியல் மிக சாதகமாக இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை. மக்களிடம் மிகப்பெரிய ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் புகழ் மட்டுமல்ல செல்வாக்கும் உயரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை.
மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குரு அறிவை கொடுக்கக்கூடியவர், அது புத்திக்காரகன். அப்படிப்பட்ட குரு பலமாக இருப்பதனால் தெளிவான முடிவுகள், தெளிவான படிப்பின் மீது ஆர்வம் இருக்கும். பெற்றோரிடம் நல்ல பாசத்தையும் காட்டுவீர்கள், அவர்களும் உங்கள் மீது காட்டுவார். ஆசிரியரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவே சிம்ம ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே பலமாக இருப்பதும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் குருவோடு சேர்க்கை பெற்று இவற்றிலே சூரியன் திக்பலத்தோடு இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. 6லே ராகு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி. இவற்றில் சனியுடைய 3ஆம் பார்வை. கண்டக சனியால் பாதிப்பில்லை. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் கோச்சார வேதி அடிப்படையில் என்று இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. லாபாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார். புதன் வியாழன் போன்ற நாட்களிலே உங்களுக்கு சகல விதத்திலும் வெற்றிகளும், எந்த ஒரு காரிய புதிய முயற்சிகளும் புதன் வியாழனிலே நீங்கள் செய்கின்ற பொழுது எழுச்சிமிகு நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். காரிய வெற்றிகள் இந்த வாரம் இருக்கின்றது. 6ஆம் இடத்துக்குரிய 3 மற்றும் 8க்குரியவர், 3 மற்றும் 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12லே இருக்கின்றார் விரயஸ்தானத்தில். அது விபரீத ராஜயோகம். எனவே திடீர் வெற்றிகளும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருக்கின்றது. பொதுவாக ராசியாதிபதி பலமாக இருந்துவிட்டாலே சகல விதத்திலும் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை முதலில் அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு அது வெற்றியாக அமையும். பொதுவாக கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் மிக சிறந்த திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அறிவாற்றலை கொண்டவர்கள் நீங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு லாபத்திலே உங்களுக்கு புதன் இருக்கின்ற பலம், மேலும் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கின்ற மிக சிறந்த யோகம், லக்ஷ்மி யோகம். ஆகையால் அந்த தன லாபம் என்ற வாரத்தை பொறுத்தவரை மிக அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள், அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிர ஓரை புதன் ஓரை உங்களுக்கு மிக சிறந்த ஓரை. அந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த காரியம் உங்களுக்கு மிக உயரிய வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு செயல்கள் சிறப்பு, தனலட்சுமியின் அருள் இருப்பதனால் யோகமான வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். உங்கள் ராசிக்கு 2க்குரியவரும் சுக்கிர பகவான், அவர் ஆட்சியாக இருப்பதும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவியுடைய சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் உங்களுடைய மனம் உற்சாகமாகவும் எந்த ஒரு செயலிலும் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவதனால் சமூகத்திலே மதிப்பு அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. பொதுவாக இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களுக்கான அந்த வெற்றி மிக விரைவாகவும் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கின்றது. அவை சிறப்பானது, மகிழ்ச்சிக்குரியது. துறை ரீதியாக இவ்வாரத்தில் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இருப்பது பொருளாதாரத்தில் உயர்வை காட்டுகின்றது. தொழில் வியாபாரத்தில் அரசாங்கத்திலும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். வங்கியிலே கடன் இருந்தால் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நன்மை. புதிய முயற்சிகள் எடுக்கின்ற போது பொருளாதாரத்தில் வரவுகள் தேவைப்படுகின்ற பொழுது அதற்குரிய வங்கியிலே கடன் வாங்கக்கூடிய நிலை இருந்தால் அதுக்கும் நல்ல வங்கியிலே உங்களுக்கான அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்று பொருளாதாரத்தில் இந்த வாரம் ஒரு நல்ல வெற்றிகள் இருக்கின்றது. வரவும் சிறப்பாக இருக்கும்.
பொதுவாக இரண்டாம் இடத்துக்குரியவர் பலமாக இருந்தாலே தன யோகம். அந்த இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு மற்றொரு வீடான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் பாக்கியலட்சுமி அருளா பொருளாதாரத்தில் மிக உயர்வான நல்ல ஒரு வெற்றியும் இருக்கின்றது. கடன் அடையக்கூடிய நன்மையும் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். உற்சாகமான ஒரு வெற்றியாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 10 சிவராஜ யோகமாக குருவோடு சேர்க்கை பெற்று திக்பலத்தோடு இருப்பதும் குருவோடைய நட்சத்திரத்தில் அவர் இருப்பதும் சிறப்பு. இவற்றிலே குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, சனி மற்றும் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை, ராசியாதிபதியான புதன் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 5ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறார். சனியோ உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படி பார்த்த பரிவர்த்தனை பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சனி புதன் சேர்க்கை ராஜயோகம். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய இப்பொழுது பார்வை பரிவர்த்தனை கோச்சாரத்தில் இருப்பதினால் மிக சிறந்த வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கின்றது. எனவே உத்தியோகத்திலும் பெரிய உயர்வுகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரர்களுக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது. ஆகையால் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியுள்ள அன்பு, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்கள் கல்வியிலும் உயர்விய மேன்மை என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குதூகலமான வாரமாக மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். திருமணமாகாத சகோதரர்களுக்கு குரு 10 இருக்கிறார் என்றாலும் அது திருமணத்துக்குரிய முயற்சியில் சாதகமாக என்பது தான். குருபலம் இல்லை என்றால் திருமணமே நடக்காதெல்லாம் கிடையாது. ஆகிய 9 களத்திரக்காரன் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரணம் அமையும். தேவைப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட் அவற்றை இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலித்து கொண்டிருக்கிற நண்பருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுடைய காதல் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார், நீங்களும் காட்டுவீர்கள். காதலன் உங்களுக்கு தேவையான அன்பை மட்டுமல்ல உங்களிடம் பிடித்த மாதிரி நடந்து கொள்வார். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் சாதகம். சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதை விட ஒரு யோகமா? அதனால் இந்த வாரம் காதலிலே வெளிப்படுத்துவதில் நல்ல பதில். கலைத்துறை மிகப்பெரிய உயரிய வெற்றிகளை பெறுவீர்கள். கன்னிராசிக்கு இது ஒரு மிக சாதகம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் வெற்றி நிச்சயம் இருக்கு உங்களுக்கு. அடுத்ததாக அரசியல். சூரியன் திக்பலத்தோடு இருப்பது மேன்மையை காட்டுகிறது. அரசியலை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பு, மக்களிடம் பெரிய அளவில் ஆதரவு, எழுச்சியை பெறக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பென்று வெற்றியை பெறுவீர்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள், புதன் பலமாக இருக்கிறாரே, கல்வியிலே சிறந்தவர்களே நீங்கள். ஆகையால் இந்த வாரத்தை வரை கல்வியிலே மேன்மையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு இந்த வாரம் ஒரு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிக்குரிய வாரம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிர பகவான் தன் மற்றொரு வீடான ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்று தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பது மிக சிறந்த அமைப்பு. 6 சனி, 10 புதன் என்று யோகாதிபதிகள் மிக பலமாகவும் இவற்றிலே சனியும் புதனும் பார்வை பரிவர்த்தனை பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. அவர்களுக்குள்ளேயே ஒரு தொடர்பு இருப்பதனால் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அவை. பொதுவாக கோணாதிபதிகள் சேர்க்கை பெற்றால் மிக பலம். உங்கள் ராசிக்கு 4, 5க்குரியவர் சனீஸ்வரர், உங்கள் ராசிக்கு 9க்குரியவரோ அவர்தான் புதன் பகவான். அவர்கள் இருவருக்குள்ளே சேர்க்கையோ அல்லது தொடர்போ இருந்தால் மிக சிறப்பு. இவற்றிலே உங்கள் ராசிக்கு 6 சனி இருப்பதும் அவர் 3ஆம் பார்வையாக சுக்கிரனையும் பார்க்கிறார். புதன் சனி பார்வை பரிவர்த்தனை இருக்கிறது. 9 குரு மட்டுமல்ல, சூரியன் குரு சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம். லாபஸ்தானம் 11 கேது என்று கோள்கள் மிக சாதகமாக
அதிகமாக உங்களுக்கு இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருப்பார், அதன் பிறகு உங்கள் ராசிக்கு வருவார் என்று சந்திரனும் மிக பலமாக வளர்பறையில் இருப்பதனால் யோகம்தான் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு. எண்ணங்களிலே தெளிவு, முயற்சியிலே தைரியம், விடாமுயற்சி, மன உறுதியோடு செயல்கள் செய்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய வெற்றியின் அந்த வெற்றி கலைப்பினால் வரக்கூடிய பெருமிதம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வெற்றிகள் மட்டுமல்ல, மிக சிறந்த யோகமும் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இந்த வாரம் நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றி, மேன்மை, சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு உயரக்கூடிய உயரிய முயற்சிகள் என்று இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். எண்ணங்கள் மட்டுமல்ல, மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் அரசாங்கத்திடமும் நல்ல ஆதரவு இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல சிறப்பு என்று இந்த வாரம் உங்களுக்கு பண லட்சுமி யோகத்துக்குரிய வாரமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக 8லே சுக்கிரன் இருப்பது யோகம். கோச்சார ரீதியாக 8லே அஷ்டமத்தில் இருக்கிறார் என்றால் சுக்கிரன் புதன் 8ல் இருந்தாலே அது யோகம்தான். மறைந்த நிலையில் இருந்தால், ஏனென்றால் அவங்க 8லே இருக்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார்கள். அந்த சுக்கிரன் புதனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அப்படி 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பனா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானம் இல்லையா? அந்த 4 இடம் முக்கியம் இல்லையா வாழ்க்கையில்? அது சிறப்பு. அதனால தான் சுக்கிரனும் புதனும் 8ல் இருப்பது மிக பலத்தை கொடுக்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் துலா ராசிக்கு ஒரு உயர்ந்த வெற்றிகளும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான வாரம். சிறப்பாக இருப்பீர்கள். அடுத்தது துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பார்க்கின்ற பொழுது 10லே புதன் பலமாக இருக்கிறார். 9க்குரிய 10லே இந்த வாரம் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையிலும் இருப்பார்கள் என்று இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் பல வகையாக பலவிதமாக உங்களுக்கு எல்லா வழியிலும் உங்களுக்கு இந்த வாரம் வருமானம் கொட்டும். அதே சமயத்தில் எடுக்கின்ற முயற்சியிலும் வெற்றிகள், கடன் பிரச்சனை தீரும். கடன் இருந்தால், ஏனென்றால் கடன் வாங்காமல் தொழில் வியாபாரம் இல்லை. அதிலே இப்பொழுது உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பல தொழில்கள் துவங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவும் இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுடைய எண்ணங்களும் தெளிவு இருக்கும். முயற்சியிலும் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம், ஆற்றலை சரியாக வெளிப்படுத்தி எந்த நேரத்திலும் இந்த வாரத்திலே நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். சுக்கிர ஓரையிலும் புதன் ஓரையிலும் புதிய முயற்சியில் ஏடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்கும். மேலதிகாரிகள் நல்ல ஆதரவு, சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பகைவர்கள் கூட உங்களிடம் தயவை நாடி வரக்கூடிய யோகம் இருக்கின்றது. அடுத்தது பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரே, அகல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் உங்கள் மனதுக்கேற்றவாறு இனிப்பாகவே இருக்கும். அடுத்தது திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் சிறப்பாக இருக்கிறது. கலத்திரக்காரகம் ஆட்சியாக இருக்கிற மற்றொரு வீட்டிலே சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். அகல் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் அதிகமாக சிறப்பாக இருக்கிறது. விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதல் பொறுத்தவரை அன்பை காட்டுவீர்கள். உங்கள் காதலி உங்கள் மீது அதிகமான அன்பை காட்டுவார். காதலனும் அவ்வாறே என்று காதலை பொறுத்து ரொம்ப அன்பை காட்டக்கூடிய இனிப்பான வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சாதகம். இவற்றில் காதலை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவையும் உங்களுக்கு வெற்றி தான். அதாவது கலைத்துறை மிகப்பெரிய வெற்றி. கலைத்துறையை பொறுத்தவரை மிக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். இந்த வாரம் படைப்புகளை வெளியிட்டீர்கள் என்றால், இல்லை உங்கள் படைப்பில் நடித்து இருப்பவர்கள் படைப்பை வெளியிட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியிலும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் சிவராஜ யோகம் சிறப்பானது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவில் மக்களிடம் ஆதரவே அதிகரிக்கும். அதாவது மாணவ கண்மணிகள் புதன் பலமாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் கல்வியிலே மேன்மை, மற்றவர்களிடம் பாராட்டுகள், ஆசையில் நல்ல மதிப்பென்று உங்களுடைய சிந்தனைகளுக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய யோகமான வாரம். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சிம்மத்தில் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும், பாக்கியாதிபதியான சந்திரன் வளர்பிறையாக இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சந்திர மங்கள யோகத்தை கொடுப்பதும், அதன் பிறகு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவது, குரு கேந்திரத்தில் வருவதனால் கஜகேசரி யோகம் என்று இந்த வாரம் யோகங்கள் அதிகமாக உங்களுக்கு இருப்பதனால் வெற்றிகள் நிச்சயம் பெரிய அளவிலே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் மன உறுதியோடு ஈடுபடுவீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். மனதிலே இனிப்பாக எந்த ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனைகள் இருக்கும். இன்று இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளிலே மற்றவர்களும் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நாம் தெளிவாக திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் என்பது அறிந்தது. இந்த வாரம் உங்களுக்கு அவ்வாறே உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும். 8லே சூரியன் குரு இருக்கிறார் என்றாலும் அவற்றில் சூரியன் 8லே இருக்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. மற்றபடி உங்கள் ராசிக்கு அவர்கள் இருவரும் யோகாதிபதி, சூரியன் குரு இருவரும் யோகாதிபதி. அப்படி பார்க்கும்போது 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கின்றார்கள். ஆகையால் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. 10லே கேதுவும் செவ்வாயும் இருப்பது எந்த ஒரு செயலும் இறை அருள் கிடைக்கும். ஞானத்தின் அடிப்படையில் யோகத்தை பெறுவீர்கள். குரு அருள் கிடைக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவிலே வெற்றிகள், முயற்சியில் ஆரோக்கியமான சிந்தனைகள், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல வாரம். எனவே இந்த வாரம் முயற்சியிலே ஆரோக்கியம் மட்டுமல்ல, சிந்தனையும் ஆரோக்கியம் மற்றும் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் யோகம் கொண்ட நல்ல வாரம். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரியிலே செவ்வாய் இருப்பது பலம். உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் உங்களுக்கு சூரியனால் குருவோடு சேர்க்கப்பட்டு தனஸ்தானத்தை பார்ப்பதனால் பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒரு கிரகம் யாரோடு சேர்க்கை பெறுகிறார் என்பது தான் மிக முக்கியம். அவர்கள் இருவரும் பலம் கொண்டவர்களாக நன்மையை செய்யக்கூடியவராக இருந்தால் நிச்சயம் வெற்றியைத்தான் தருவார்கள். அதுதான் சூரியன் குரு சேர்க்கை என்பது சிவராஜ யோகம். கிரகங்கள் சேர்க்கைத்தான் யோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் நிச்சயம் இருக்கின்றது. உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்திலே சந்திரன் வரும் பொழுது அது உங்களுக்கு அதாவது இந்த வாரத்தை பொறுத்த திங்கள் செவ்வாய் புதன் என்று அந்த சந்திரன் செவ்வாய் தொடர்பு இருப்பதும் சிறப்பானது. குரு சந்திரன் தொடர்பு இருப்பதும் சிறப்பு. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கையிலே சூரியன் 2ஆம் ஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பொதுவாக 7லே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக வார்த்தையிலே பேச வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பேச்சிலே மிக கவனத்தை காட்டுங்கள். ஏனெனில் எதிர்ப்பால் உங்களுடைய வேலையிலே கூட பணிபுரிகின்றவர்கள் எதிர்ப்பால் இனத்தினரால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இது இருவருக்கும் பொருந்தும். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கால் பிரச்சனை, நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனமாகவே இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். மற்றபடி உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ராசியை செவ்வாய் பார்ப்பனால் தைரியம் தான் இருக்கும் உங்களுக்கு. எனவே இந்த வாரம் வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகள் கணவன் மணி உருவிலே அன்பை காட்டுவீர்கள், பாசத்தை காட்டுவீர்கள். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் காதல் அதிகமாக வரும். ஆக உங்கள் அன்பை அதிகமாக காட்டுவீர்கள். அவரும் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார். அதாக குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். இருந்தாலும் 5லே சனி இருக்கின்றார். இந்த சனி புதன் அவர்களுக்குள்ளே பார்வை படுவதற்குனால் குழந்தைகளுடைய கல்வியிலே கவனத்தை காட்டுங்கள். அது மட்டும் போதும். அடுத்ததாக பார்க்கும் திருமணம் ஆகாத சகோதரிகள் குருபலம் இல்லை. சுக்கிரனும் 7ல் இருப்பது கலத்திரக்காரன் கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி. எனவே 7ஆம் இடமும் பாதிக்கப்படுவதனால் திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. அதாக காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள், நான் ஏற்கனவே கூறியவர் காதலை பொறுத்தவரை அன்பை காட்டுவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். அதே சமயத்தில் சில சமயங்களிலே உங்களுடைய பேச்சிலே சந்தேகமான பேச்சு தோணி இருக்கும். அந்த பேச்சிலே கொஞ்சம் அன்பை காட்டுங்கிறத அதே நேரத்தில் சந்தேகம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்தது காதலை வெளிப்படுத்தலாமா? 7லே சுக்கிரனால் நிச்சயம் காதல் வந்தே தீரும். ஆக இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயம் வெளிப்படுத்துங்கள். தாராபலம் கொண்ட நாட்டிலே அந்த காதலை வெளிப்படுத்துங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை சுக்கிரன் பலமாக ஆட்சி பெற்று 7ல் இருக்கிறார். கலைத்துறையில் வெற்றியை கொடுப்பார். காதலில் மட்டும் இல்லை, காதலில் மட்டும் இல்லை, கலைத்துறையில் இந்த வாரம் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றிகள் இந்த வாரம். பொருளாதார முன்னேற்றம்
அரசியலை பொறுத்தவரை சூரியன் 8ல் இருப்பதனால், அட்டமத்தில் இருப்பதனால் நிதானம், பொறுமைத்தான் பேச்சிலே, வார்த்தையிலே கவனம். இந்த அரசியலை பொறுத்தவரை இப்போ எல்லாருமே எங்கெங்கெல்லாம் மாற்றம்னு அவங்களுக்கே தெரிய மாட்டுது. 7 சுக்கிரன் தான் இது மாதிரியான சிக்கலை மாட்டிப்பீங்க. ஆகையால் தலைவராக இருக்கின்றவர்கள் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சபல புத்தி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நல்ல விதமாக அது நடந்து மாட்டிக்கொள்வங்களுடைய நிலையை கொடுப்பார் சுக்கிர பகவான் 7ல் இருந்தால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகளே 7ல் சுக்கிரன் இருக்கும்போது கல்வியிலே கொஞ்சம் ஆர்வத்தை குறித்து வேறு விதமான கேளிக்கைகளை ஈடுபாட்டை காட்ட வைப்பார். அதனால் உங்களுடைய தந்தை தாயிடம் கண்டிப்பைத்தான் பெறுவீர்கள். கவனம்தான் வேண்டும் கல்வியிலே. இப்பொழுது அதுதான் அவசியம். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தில் சிவராஜ யோகத்தை தருவதும், உங்கள் ராசிக்கு பாக்கியாச்சானத்தில் 9ஆம் இடத்தில் சிம்மத்தில் செவ்வாய் 5க்கு5 என்று பாவமாக பலமாக இருப்பதும், 3லே ராகு என்று வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் 3ஆம் இடத்தில் கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனி அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பில்லை. 3லே ராகு இருப்பதனால் கவலை இல்லை. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வளர்பறையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவதும், அதன் பிறகு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதும் சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கின்றது. சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன். சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது சந்திரமங்கல யோகம். குருவுக்கு கேந்திரத்தில் வருவதனால் கஜகேசரி யோகம். குருவுடைய பார்வையை சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது பெறுவதனால் குரு சந்திர யோகம் என்று மனம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமாக, சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் பகை கொண்டவர் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுவது, மேலும் உடற்பயிற்சி செய்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது என்று அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பகை கொண்டவர் பலமாகவும் இருக்கின்றார். இருப்பினும் உங்களுக்கு ராசிக்கதிபதி குரு ராசியை பார்ப்பதனால் எவை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவு இருக்கும். பொதுவாக குரு புத்தியை தரக்கூடியவர், தனக்காரகன் அவரே, புத்திக்காரகன் அவரே. சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் பலம். இப்பொழுது குரு சூரியன் சேர்க்கை மட்டுமல்ல, குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும், குரு ராகுவை பார்ப்பதனால் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் பலம் பெறுகின்றது. புகழ் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். காரணம், சூரியன் குருவோடு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மிதுனத்தில். எனவே தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லை. மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். வேலையாட்களிடம் நல்ல வேலை வாங்குவீர்கள். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள் என்று இந்த வாரம் தனுசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலை அதிகமாகவே இருக்கின்றது. ஆகையால் வெற்றிகள் இருக்கக்கூடியது. எந்த ஒரு செயலிலும் வெற்றிகள் வேகமாக வேண்டும் என்பது நல்லதுதான். ஆனால் பதற்றமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் சற்று பதற்றத்தையும் கொடுப்பார். எனவே அவற்றில் மட்டும் கவனமாக இருந்தால் பெரிய வெற்றிகளை இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 8ல் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பொருளாதார முன்னேற்றம். ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை புதன் பார்க்கிறார்.
மேலும் சனியும் புதனும் பார்வை பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து சனி பார்ப்பதும் அந்த வீடு புதனுடைய வீடு கன்னி ராசி. புதனோ சனியுடைய வீடை பார்க்கின்ற சனி புதன் பார்வை பரிவர்த்தனை 2-10 இடத்துக்கு ஏற்படுவதனால் தன யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். 2ஆம் இடம் தனஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்று இந்த 2 இடம் சிறப்பை பெறுவதனால் பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும், கடன் பிரச்சனை தீரக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் வழக்குகள் இருந்தால் தொழில் வியாபாரத்தில் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நன்மதிப்பை பெறுவீர்கள், பாராட்டுகளை பெறுவீர்கள், சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள், காரிய அனுகூல வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும், கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு சிறப்பாக இருக்கும், பகைமை எவையும் இல்லை, நண்பர்களே அதிகம், பகைவர்கள் யாரும் உங்களுக்கு இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலம் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிடம் கவனமாக வார்த்தையில் பேசுவது நல்லது. சில சமயங்களில் வார்த்தையில் கோபமல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரர்களுக்கு 7லே குரு அற்புதமாக இருப்பது கணவன் மனைவியுடைய அன்பை காட்டுகின்றது. உங்களுடைய கணவர் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளிடம் பலம் அன்பு இருக்கின்றது, குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரர்களுக்கு குரு பலம் சாதகமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு சாதகம். திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பெற்றோர்கள் முயற்சிக்கின்ற போது நல்ல வரனை அமையும். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட் அவற்றில் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த காதல் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனோகாரங்கள் வளர்பறையாக இருக்கின்றார் சந்திர பகவான். ஆகையால் காதலிலே அன்பே அதிகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய யோகம். தாராளமாக இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலாம். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றமும் வெற்றியும் இருக்கின்றது. புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சில சமயங்களிலே உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக தலை தூக்கும் படைப்புகளை வெளியிடுவதிலே. இருந்தாலும் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய திறமையும் அதற்குரிய முயற்சியில் சாதகமும் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற அரசியல் சிவராஜ் யோகம் பலமானது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அது உங்களுக்கு மேலும் நன்மையைத்தான் கொடுக்கும். மக்களிடம் நல்ல ஆதரவும் இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வி ஸ்தானத்தை புதன் பார்ப்பதனால் 8இல் புதன் சிறப்பாக இருப்பதனால் கல்வியிலே மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் இருப்பதோ குருவோடைய உச்ச வீடான கடகம் என்பதனால் சாதகம் கல்வியிலே. இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 3லே சனி மிக சிறப்பாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்வதும், 5ஆம் இடத்துக்குரியிலே சுக்கிர பகவான் யோகாதிபதி ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் யோகாதிபதியான புதன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும், சனியோ புதனுடைய வீடான உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும், ராசியும் 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் மிகவும் பலம் பெறுகின்றது. சனி புதன் பார்வை பரிவர்த்தனை, 5லே சுக்கிரன் ஆட்சி. அதே சமயத்தில் 6லே சூரியன் வெற்றிகளை தருவார். 8லே செவ்வாய் இருப்பதனால் கோபத்தை தருவார். இருப்பினும் அந்த கோபம் அறிவுக்கு சத்துரு என்பதை அறிந்தவரையிலே நீங்கள். பொதுவாக மகர ராசியிலே பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்கள்.
தனிச்சு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி சனீஸ்வரரை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் எப்படி எந்த இடத்தில் செயல்பட வேண்டும் என்பதிலே நீங்கள் திறமை வாய்ந்தவர் என்பதனால் கோபமில்லாமல் பார்த்து கொள்வது நல்லதுதான். ஆனாலும் இந்த வாரம் பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகப்பட்ட விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் செவ்வாய் அவ்வீட்டுக்கு அதிபதி 8ல் நமது 4ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகள், திறமையான செயல்கள், அவற்றிலே வெற்றிகளும் பெற்று பாராட்டுகளும் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்தையும் உயரக்கூடிய ஒரு யோகமான வாரம். மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரை யோகாதிபதிகள் பலமாக இருந்தாலே அது ஒரு சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் புதன் சிறப்பாக இருக்கின்றார்கள். சனி புதன் பார்வைப்படுவது என்பதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம், நல்ல உடல்நல ஆரோக்கியம், அதே சமயத்தில் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் திறன் 6லே சூரியன் இருப்பதினால் என்று காரிய வெற்றிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அவை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் சுக்கிர பகவான். அவர் 5ல் மற்றொரு வீடத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்கிறார் என்று 10ஆம் இடம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இவற்றில் சனி புதன் பார்வை தொடர்பு, பரிவர்த்தனை தொடர்பு என்பதனால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற காரியத்தில் அதிர்ஷ்டலட்சுமியின் அருள் இருக்கின்றது. பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் தேவையற்ற செலவுகள் இருக்காது. எதிர்பாராத செலவுகள் இருக்காது. ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் பொருளாதார உயர்வையும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகளால் நட்புறவு இருக்கும். கோபம் வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் எடுக்கின்ற முயற்சிக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். 6லே சூரியன் சிறப்பாக இருப்பதனால், பலம் கொண்ட நிலை இருப்பதனால் பகைவர்கள் எவரும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சிகளிலே வெற்றியும் உயரதிகாரியிடம் நல்ல ஒரு மதிப்பையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் சிறப்பு உங்களுக்கு. அது பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகளுக்கு பொதுவாக உங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவிலே அதிக அன்பு தான். ஆகையால் இப்பொழுது சிறப்பான பலம் ஆட்சி பெற்ற சுக்கிரனால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த வாரம் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானமும் என்பதனால் குழந்தைகளாலும் நல்ல மகிழ்ச்சி, அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை. திருமணமாகாத சகோதரிகள், களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் அவர் ஆட்சியாக இருப்பதனால் திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. பொதுவாக குரு பலம் இருந்தால்தான் திருமணம் பலம் இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் திருமண முயற்சி சாதகம்தான். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்கள் காதலி உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார். அதே போலவே காதலி உங்கள் மீது பாசத்தை காட்டுவார். அதாவது காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகம்தான். இந்த வாரம் ஆட்சி பெற்றிருக்காரே. ஆகையால் இந்த வாரம் உங்கள் காதல் வெளிப்படுத்துவது வெற்றி உறுதி. கலைத்துறை மிக மிக யோகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் எவையும் இல்லை. வெளியிடுகின்ற படைப்பில் மிகப்பெரிய வெற்றி, உங்கள் பெரிய புகழ் என்று மிக சாதகம் இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு. அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 6லே சுபராஜ யோகத்தோடு இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். செயல்களிலே மிக சிறப்பு இருக்கும். மிக மிக நல்ல யோகம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. பதவி யோகம். ஆனால் மாணவ கண்மணிகள் புதன் சனி தொடர்பு இருப்பதனால் கல்வியிலே மேன்மை, பெற்றோரிடம் அன்பு மற்றும் வாசிகளிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இதுவே மகர ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்ப ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலனை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது ராசியிலே ராகு, 2லே சனி என்று உங்களுக்கு ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலை இல்லை என்றாலும் 5லே குரு, அவர் சுக்கிரனோடு உங்கள் குரு 5ஆம் இடம் புதனுடைய வீட்டில் இருப்பதும், அத்தகைய புதனாகப்பட்டவர் 6ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் கடகராசி, அது குரு உச்சம் பெறுகின்ற வீடு, அவ்வீட்டில் புதன் அமர்ந்திருப்பதும் பலம் கொண்டது. பொதுவாக 6லே புதன் இருப்பது யோகம். மேலும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதனால் ஆண்டுக்கோள்கள் சாதகம் இல்லை என்றாலும் உங்களுக்கு மாதக்கோள்கள் மிக மிக சாதகம். யோகாதிபதிகள் மிக பலமாக இருக்கின்றார்கள். குருவும் உங்களுக்கு சாதகம்தான். 5லே குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசியிலே ராகு இருந்தாலும் குரு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராசியை பார்ப்பதும், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் கோபம் வேண்டாம். கோபம் வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிரிகளை கண்டால் கொஞ்சம் அதிகமான வெறி கொண்ட கோபம் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாய் கேது சேர்க்கை என்பது 7ஆம் இடத்தில் இருப்பதினால். ஆனாலும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற போதும் சரி, கேது இருக்கும் போதும் சரி, 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அவை. அவ்வாறு பார்க்கணும். 6லே புதன் இருப்பினால் பாதிப்பில்லை. ஆனாலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் இடத்தை அவ்வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பதும், சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதும், ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடம் தனுசு, அந்த வீட்டை அவ்வீட்டுக்கு அதிபதியான குரு பார்ப்பதும் சிறப்பானது. எனவே பொருளாதார முன்னேற்றம், 6லே புதன் இருப்பது நல்ல ஆரோக்கியம், சிறப்பான முயற்சிகள், எதிரிகள் வெல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை என்று உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் கும்பராசியை பொறுத்தவரை சில சமயங்களிலே நீங்கள் கோபப்படுவதனால் பதறிய காரியம் சிதறும் என்போம் அல்லவா, அதுதான் நடக்கக்கூடாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி அதிகம். ஏழரையை பற்றி கவலை இப்பொழுது வேண்டாம். இருப்பினும் அனுமனை வணங்கி வாருங்கள். மேலும் எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் சுக்கிர ஓரையிலும் புதன் ஓரையிலும் செய்யுங்கள். சாதகமாக இருக்கிறார்கள் இருவரும். அந்த நேரத்தில் செய்வதனால் காரிய வெற்றி இருக்கின்றது. சனிக்கிழமையிலே சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுவது, பிரதோஷ வழிபாடு செய்வதென்று இவையெல்லாம் செய்து வருவதன் மூலம் நன்மைகளே கிடைக்கும். 7.5 எப்பொழுதும் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு அவர் சனி. ஆகையால் 7.5 பெரிய அளவிலே கெடுபலங்களை செய்கிறார். என்ன செய்கின்றார் என்றால் குடும்பத்தில் தான் சில பிரச்சனைகளை கொடுக்கின்றார். அதுதான் இப்போ ராசியில் வேறு ராகு இருப்பதனால் சில வேலைகளிலே இப்போது 7லே செவ்வாய் வேறு இருப்பதனால் கோபமான வார்த்தைகளால் கணவன் மனைவி உலகத்தில் அந்யோன்யம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அவை தவிர்க்க வேண்டும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை, அதே சமயத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடம் மிக பலமாக இருக்கின்றது. சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பார்ப்பது சிறப்பு. மேலும் சனியும் புதனும் பார்வை பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவர் உங்களுக்கு 4லே ஆட்சி பெற்றும் இருக்கிறார். அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தை சுக்கிரன் செவ்வாய் பார்ப்பதனால் பொருளாதார வரவு திருப்தியாகவும் அல்ல உயர்வாகவே இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. 6ஆம் இடத்தில் புதன் பலமாக இருப்பதனால் வேலையாட்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழிலும் லாபம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் அதிகம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. செலவுகளும் இந்த வாரம் வீண் செலவுகள் எவையும் இல்லை. ஆகையால் சேமிப்பு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் புதன் அற்புதமாக இருப்பதனால் மேலதிகாரிகளும் பாராட்டுகளை பெறுவீர்கள். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். எந்த நேரத்திலும் சிந்தனையில் தடுமாற்றம் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆனாலும் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை கும்பராசிக்கு. அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் இருப்பதனால் அவை உங்களுக்கு 7.5 பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது. ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரையும் இந்த வாரம் உயர்வு இருக்கின்றது. பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரர்களுக்கு கணவன் மனைவியுள்ள கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. காரணம் 6ஆம் இடத்துக்குரிய சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் பொறுமை வேண்டும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமர்கள் அதிக கவனம்தான் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத சகோதரிகள், திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் சிறப்பாக இருப்பனால் இந்த வாரம் திருமணத்துக்குரிய நன்மையான வாரம். செயல்களும் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் முயற்சிக்கின்ற போது நல்ல வரன் அமையும்.
ஆகையால் இந்த வாரத்தை சந்திராஷ்டம நாட்களை தவறுங்கள், மற்ற நாட்களில் நன்மையான வாரமே. திருமண முயற்சி, காதலித்து கொண்டிருக்க அன்பர்கள் இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களே கொஞ்சம் கோபத்தை காட்டி விடுவீர்கள். அதனால் சில சமயங்களிலே பிரச்சனைகள் வரலாம் அன்பிலே உங்களுக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதலியிடம் அல்லது காதலியிடம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கணும், காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் மிக சாதகமாக இருப்பதனால் நன்மை இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவு இருக்கும். கலைத்துறையில் படைப்புகள் வெளியிடுவதில் எந்த விதமான தடைகள் இல்லை, சாதகம்தான். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் நிதானம், பொறுமை, எந்த ஒரு முயற்சியிலும் கவனம்தான் அதிகம். மக்களிடம் பேசுகின்ற பொழுது, அலைபேசியிலே பேசுகின்ற பொழுது இதையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஊடகங்களில். அதான் மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாக இருக்கிறாரோ, கல்வியிலே எந்த விதத்திலும் இந்த வாரம் கவலைகளவையும் இல்லை. நாட்டம் கரெக்ட், உங்களுக்கு எண்ணங்களிலே தெளிவும் உங்களுடைய கல்வியிலே ஆர்வமும் இருக்கும். இந்த வாரத்தில் கல்வியில் மேன்மைதான். இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காண இருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. துலாம் ராசியிலே சந்திரன் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தில் ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 4லே அமர்ந்திருந்தாலும் சூரியன் சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம் பலம். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை, தன் சொந்த வீட்டை விருச்சிக ராசியை பார்க்கிறார். குருவும் 10ஆம் வீட்டை தனுசு ராசியை பார்க்கிறார். 9, 10 பலம் பெறுகிறது இவ்வாரமும். ஆகையால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது பார்வையின் அடிப்படையில் ஏற்படுகின்றது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன் 3லே ஆட்சியாக இருப்பது தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள், தெளிவாக சிந்திப்பீர்கள். ஜென்ம சனி இருக்கிறது, அனுமனை வணங்கி வாருங்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரிய முயற்சியும் செய்கின்ற பொழுது நீங்கள் புதன் ஓரையிலே செய்வது வெற்றியை கொடுக்கும். புதன் 5லே இருப்பதும் அந்த வீடு குரு உச்சம் பெறுகின்ற வீடான கடகம் என்பதனால் குருவோ புதனுடைய வீட்டில் இருப்பதால் புதன் ஓரை உங்களுக்கு மிக சாதகம். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்டிலே அதிக எச்சரிக்கை வேண்டும். எப்படி இருப்பினும் யோகாதிபதியாகப்பட்ட செவ்வாய் 6ல் இருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதும் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் மனதிலே எந்த விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தாலும் உடனடியாக அவற்றிலிருந்து வெளிவந்து தெளிவை பெறுவீர்கள். அதுதான் யோகாதிபதி என்பது. எனவே பாக்கியாதிபதி பலம் இந்த வாரம் இருப்பதனால் மேன்மையும் புதிய முயற்சியிலே பயம் இருந்தாலும் இல்லாத ஒரு நிலையும் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். காகபுஜண்டர் சித்தரை வணங்கி வாருங்கள். காக வடிவத்தில் இந்த உலகத்தை வளர்ந்த சித்தரே புஜண்டர். ஆகையால் அவரை வணங்குகிற பொழுது சனி பாதிப்பு, ஜென்ம சனி பாதிப்பு அறவே இல்லாமல் இருக்காது. ஏனெனில் இறை வழிபாடு என்பது நம்ம மனதுக்கு மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சித்தர் வழிபாடு குரு ராசியில் பிறந்த நீங்கள் செய்வது நல்லது. மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் மட்டுமல்லாமல் சுக்கிரன் மற்றும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பலமாக இருப்பதனால் வெற்றி இருக்கிறது. இந்த வாரம் நன்மையே இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 9, 10ஆம் இடம் பலம் பெறுவதனால் ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வாரம் வரவுகளில் எந்த விதத்திலும் குறை இல்லை. வரவுகள் நன்றாக வரும். ஆனால் அதே சமயத்தில் காரிய முயற்சியிலே திட்டங்கள் வையுங்கள். அந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் முன் யோசனையுடன் செயல்படுங்கள். அங்குதான் ஜென்ம சனியோடைய பாதிப்பு கிடைக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி
அவங்க தான். ஏனென்றால் உத்திரட்டாதி தான் இப்போ சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார். மற்றபடி வரவு என்பது உங்கள் உழைப்பின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டமும் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 9க்குரியவர் 9ஐ பார்ப்பதும் 10க்குரிய 10ஐ பார்ப்பதும் அதுதான் செவ்வாய் குருவுடைய தொடர்பு. பொதுவாக உங்கள் ஜாதகத்திலும் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் நீங்கள் நிச்சயம் தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே இந்த வாரம் வரவுகள் நன்றாக இருக்கும். காரிய முயற்சியிலே பதற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் பொருளாதார வரவு மட்டுமல்ல சேமிப்பும் அதிகரிக்கும். அடுத்ததாக பாருங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரம் எந்த விதத்திலும் உங்களுக்கு பகமை எவையும் இல்லை. மேலதிகாரிகளும் குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம் இருப்பதனால் உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்களுடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்திலும் உங்களுக்கு நல்ல விதமான ஒத்துழைப்பு இருக்கும், நம்பிக்கையும் கொடுப்பார்கள். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. சில சமயங்களில் இவை செய்யலாமா அவை செய்யக்கூடாதா என்பதிலே குழப்பம் வருகின்ற பொழுது மனதுக்கு பிடித்த குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் உத்தியோகத்தின் நன்மைதான். அடுத்து பெண்களுக்கான பணிகளிலே திருமணமான சகோதரிகள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 6லே பலமாக இருப்பது நன்மையை கொடுக்கிறது. கணவன் மணி உறவிலே இந்த வாரம் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் எவையும் நிச்சயம் கிடையாது. அவர் உங்கள் மீது அதிக அன்பு மட்டுமல்ல ரீசன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்திருக்கும் நிச்சயம். ஆகையால் அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியும் கொடுப்பார். இந்த வாரத்தை பொறுத்த குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் குருபலமில்லை, ஜென்ம சனி இருக்கிறது தான். இருந்தாலும் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால், தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். இருப்பினும் ஜென்ம சனி என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள். மணமகன் ஜாதகமும் ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. அடுத்ததாக காதலை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் கவலைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. சந்திரன் 6 இருப்பதனால் காதலில் அன்பே இந்த வாரம், பாசமும் அன்பையும் நீங்கள் காட்டுவீர்கள் இருவரிடமும். அடுத்ததாக பார்க்கணும் காதலை வெளிப்படுத்தலாமா இந்த வாரம். சந்திராஷ்டம நாளை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களை காதலை வெளிப்படுத்துவதை. அடுத்ததாக பார்க்கணும் கலைத்துறை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக ஆட்சி பெற்றிருப்பதால் ஏற்றம் இருக்கிறது. இந்த வாரம் வெற்றியும் இருக்கின்றது. படைப்புகள் வெளியிடுவதில் இந்த வாரம் எந்த விதமான பெரிய தடைகள் எவையும் இல்லை. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறார். ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் திக்பலம் இல்லாத ஒரு சூரிய நிலையில் இருப்பார். ஆகையால் இப்போது அரசியலிலே நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு குருவோடைய உச்ச வீட்டில் இருப்பதனால் கல்வியிலே எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. 4ஆம் இடம் உயர்கல்வி, அங்குதான் குரு இருக்கிறார். பேர்படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஜென்ம சனியால் தான் பாதிப்பு. அதுதான் ஏற்கனவே கூடிய தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது நல்லது. கல்வியை பொறுத்து நிச்சயம் நல்ல மேன்மை கிடைக்கும். இதுவே மீனராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவ்வளவு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.